ஹாய் ஐம் தானே குட்டி கதையை கண்டினியூ பண்ணலாமா? எல்லாருக்கும் ஃப்ரெண்டு வாய்க்கிறது கடவுள் கொடுத்த வரேன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அவங்க வாத்தியார் வீடு எங்களுக்கு அமைஞ்சது ஒரு பெரிய வரம் தான். அவங்க வீட்டில் 4 அண்ணா 3 பொண்ணு சொன்னால 3 அண்ணா 4 பொண்ணு. எல்லோரும் அவங்க எங்களுக்கு பாடலாம் சொல்லி தருவாங்க. வாத்தியாருக்கு அவங்களும் வாத்தியார் குடும்பம் பண்ணுறதுனால நல்லா படித்து எல்லாருமே ஒரு அக்கா 3 டிகிரி படித்தாங்க. எல்லாருமே நல்லா படித்தாங்க. அதனால் எங்களுக்கு சொல்லிலாம் தருவாங்க. அதில் லாஸ்ட் அண்ணா தான் ஒரு கணக்கு சொல்லி கொடுத்தா ஒரு கொட்டு கொட்டுவார். எங்களை எல்லோரும் அடிச்சு கல்லாங்க விளையாண்டோம்னா நல்லா போங்கல் அடிப்பார். மேலே கல் தூக்கி போட்டு வர நாங்கள் எல்லாம் கல் மேலே பார்த்துட்டு இருப்போம். அவர் கீழே இருக்கிற கல்லெல்லாம் ஒரு கையில் வாரி எல்லாத்தையும் வச்சுப்பார். தாய் பஸ் விளையாடினா போங்கு எல்லாத்துலேயுமே போங்கல் பயங்கரமாக போங்கல் அடிப்பார். ஒரே அடி தள்ளி சண்டை ஆகிடும். நாங்கள் குரங்கு சொல்லுவோம் அவர் பேரை சொல்லி. ஏன்னா இப்போ அவங்க எப்படின்னா எல்லாம் பெரிய நிலைமையாக இருக்கிறாங்க. நம்ம அவங்க பேர்லாம் சொன்னோம்னா அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கிறதே தெரியல. அதனால நான் பேரெல்லாம் யூஸ் பண்ணல. குரங்கு அவர் பேரை சொல்லி குரங்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவோம். எங்கள் அக்கா ஒரு தடவை காலை ரொம்ப வெறுப்பேற்றிட்டாரு. அதை காரைக்கல்லை தூக்கி ஒரு கால் மேலே அடித்து கால் வீங்கி போச்சு. நான் ஒரு சமயம் என்ன பண்ணேன், கிள்ளி விட்டுட்டேன் கழுத்தில். அது ஆடுற வரைக்கும் டெய்லி போய் கொட்டு வாங்கிட்டு வரணும். அப்படிலாம் அந்த அண்ணன் எங்களை வெறுப்பேற்றிக்கின்னு இருக்கும். ரொம்ப விளையாடின்னு இருந்தது. அப்புறம் ஆனால் அந்த குடும்பத்தையே அவர் தான் ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டு நல்லா வேலை செஞ்சு கடைவெல்லாம் வச்சு அந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்தினார். அவங்க அம்மாவுக்கு அந்த பையன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் அவர் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல. அதுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு வருத்தம். லாஸ்ட் அண்ணனும் கல்யாணமே பண்ணிக்காமல் இன்னி வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக கோடிக்கணக்கில் செஞ்சு அக்கா தம்பி தங்கச்சி பசங்க எல்லாமே யூஸ் பண்ணி அவங்கள நல்லா வாழ வைக்கிறாங்க. அவங்க 2 பேருமே இன்னி வரைக்குமே கல்யாணம் பண்ணிக்கல. நல்லா கோடியாக சம்பாதிச்சு எல்லாருக்குமே நல்லா செய்கிறாங்க. ஏன் பண்ணிக்கலன்னு தெரியல, காரணமும் தெரியல. அந்த அவங்க வீடு தான் எங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பாட்டி வீடு மாரி எங்களுக்கு. எனி டைம் அங்கே தான் இருப்போம், விளையாடுவோம். எல்லாமே அவங்களும் எங்களுக்கு நல்லா செய்வாங்க.